சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர் அவர் இராணுவத்தில் ஒரு பாலம் கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்சு. இராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டு என்ன சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ணுற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் உள்ளுக்குள்ளே ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக போட்டார். போட்டு அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆற்று ஓரமாக ஒருத்தன், ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில் ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிற்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது. இது ஒரு பொறியியல் வரைபடம், இது இந்த வரைபடத்தில் போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு மேலே உள்ளவர். அதனால் என்ன பண்ணியிருக்காரா, முதல் தடவையாக கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேலே நின்றுக்கிட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்தில் எதுக்கு அவன் நிற்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாற்றிடுறேன்னு சொல்லி இவர் மாற்றி 2வது தடவை படம் போடும்போது பாலத்தில் நிற்கக்கூடாது, பாலத்தில் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. பாலத்தை சரியாக போட்டு மூலையில் கொண்டு போய் தூண்டில் போட்டு நிற்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அவன் படமே இருக்கக்கூடாது, இந்த இதில் இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும், போடுன்னார். உடனே இவன் பாலம் போட்டான். 6 பாலம் சரியாக போட்டுட்டு இந்த மூலையில் பார்த்தா அவன் நிற்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது பியூராக அந்த வரைபடத்தில் கூட அவனை மறைக்க முடியல பாருங்கள், அப்படி இருக்கும். அது மாதிரி சொல்கிறது உண்டு அவங்க.